ஓம் நம சிவாய. நம்ம கடவுளை பிரார்த்திக்கும் போது 16 வகை செல்வங்களை அருள வேண்டும், வரமா தர வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி பெரியவர்கள் நம்ம ஆசீர்வாதம் செய்யும் போதும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. அப்படி அந்த 16 வகை செல்வங்கள் என்ன என்பதை தான் இந்த பதிவுல பார்க்கலாம். 1. களையாத கல்வி, வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி. 2. குறையாத வயது, நீண்ட ஆயுள். 3. கபடு வராத நட்பு, நம்பிக்கையான நல்ல நண்பர்கள். 4. குன்றாத வளமை, வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொருள். 5. குன்றாத இளமை, உழைப்புக்கு தளராத உடல் வலிமை. 6. கழுப்பினி இல்லா உடல், நோயற்ற வாழ்க்கை. 7. சலியாத மனம், கலங்காத மனத்தின்மை. 8. அன்பகலாத கணவன், அன்பகலாத மனைவி, மாறாத அன்பை செலுத்தும் கணவனும் மாறாத அன்பை செலுத்தும் மனைவியும். 9. தவறாத சந்தானம், அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், ஆயுள் இவற்றில் தவறிவிடாத குழந்தைகள். 10. தாழாத கீர்த்தி, மென்மேலும் வளரக்கூடிய பொருளும் புகழும். 11. மாறாத வார்த்தை, வாய்மை. 12. தடைகள் வராத கொடை, இல்லையென்று சொல்லாத உதவி. 13. தொலையாத நிதியம், சிக்கனம், சேமிப்பு பழக்கம். 14. கோணாத கோள், நேர்மையும் திறமையும் கொண்ட குடும்ப நிர்வாகம். 15. உதவி, பெரிய தொண்டரோடு கூட்டு, பெருமக்கள் தொடர்பு. இதுல பெருமக்கள் என்பது வயதுல மூத்தவர்களா இருக்கலாம். ஆனா அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் சான்றோர்களா இருக்கணும். சான்றோர்கள் அப்படின்னா தம் உயிரை போல மற்ற உயிர்களையும் நேசிக்க கூடிய மனிதர்கள், இயற்கையையும் சக மனிதர்களையும் சக ஜீவராசிகளையும் அன்போடு கருணையோடு பார்க்கக்கூடிய குணம் உடையவர்கள், சுயநலமில்லாத சுய ஒழுக்கத்தோடு வாழ்பவர்கள். இவர்களை போன்ற பெருமக்களோட தொடர்பு கொள்வதுதான் 15வது செல்வம். 16. துய்ய நின் பாதத்தில் அன்பு, இறை நம்பிக்கை.